அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி vlog எதுவும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சிக்கன் சூப் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டீங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் என் வீடியோஸில் கமெண்ட் எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக கமெண்ட் நான் அலோ தான் கொடுத்துருக்கேன். சில வீடியோஸில் நான் கிட்ஸு வீடியோஸுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த வீடியோஸை கிட்ஸ் பார்க்கலாமான்ட்டு நான் எஸ் கொடுத்துருப்பேன் எப்போதும். அதுக்காண்டி என்னோடய கமெண்ட் செக்ஷன் ரிவ்யூ ஏதாவது அந்த மாதிரி எதுக்காவது போயிருக்கா என்னங்கிறதும் எனக்கு தெரியல. சரி, இந்த ரெசிபியை நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருந்தேன். இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் பூண்டு இதெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஆனியன் சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம நார்மல் ரெட் ஆனியனே யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். கமெண்ட் அலோ வருதா அப்படின்ட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படி உங்கள்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ஸ் டிசேபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் அனுப்பலாம். இப்போ பாருங்கள், எல்லா இதுவும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டொமேட்டோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்குவோம். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பிக் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எப்படியும் ப்ரெஷர் குக் தான் பண்ணுறோங்கிறதுனால இது சூப்பு தான்றதுனால நான் கொஞ்சம் எல்லாத்தையும் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன், அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுனால. இப்போ நம்ம என்ன இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் என்னன்னா மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, சாரி மல்லித்தூள் இல்லை, முழு மல்லி எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் இருக்குல்ல, ஹோல் பெப்பர் பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா நுணுக்கி இதில் ஆட் பண்ணுங்கள். மசாலா மாதிரிலாம் கிரைண்ட் பண்ணிடாதீங்க, நுணுக்கி தான் இதில் ஆட் பண்ணணும். அதுதான் அதோட டேஸ்ட்டு. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சதையான பீஸாக எடுக்காமல் கொஞ்சம் முள் பீஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது தான் சூப் கோழியோட முள் தான் சூப்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதை நீங்கள் நாட்டுக்கோழியை வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதுனால நாட்டுக்கோழிலாம் அவ்வளோதுக்கு கிடைக்காது. இப்போ உப்பு எல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாட்டர் ஒரு 1-1.5 கப்பு அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிக்கீரை ஆட் பண்ணுறேன் வாசத்துக்காண்டி. இப்போ எல்லாம் சூப்பு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நம்ம நார்மல் சிக்கன் யூஸ் பண்ணுறதுனால நான் ஒரு 3 விசில்ஸ் தான் விட்டேன். நீங்கள் நாட்டுக்கோழி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 விசில்ஸ் விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நாட்டுக்கோழி குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பு ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டான சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப டைமும் எடுத்துக்காது. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.